அனைவருக்கும் வணக்கம். டயஸ்போரா இந்த சொல் இன்று புலம்பெயர்ந்த மக்களையும் புலப்பெயர்வையும் குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாக இன்று வழக்கில் இருக்கிறது. இந்த சொல் தொடக்கத்தில் கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்திற்கு பிற மொழிகளுக்கு வந்த சொல்லாக இருக்கிறது. டயஸ்போர் என்ற அறிவியல் சொல் named from its strong description when heated என்ற வேதியியல் செய்தியை குறிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த சொல் 1805 ஆங்கிலத்திற்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. 1876 டயஸ்போரா என்ற சொல் வரும்பொழுது அதற்கான பொருள் டிஸ்பர்ஷன், டிஸ்பர்ஸ் என்ற ஒரு இரண்டு பொருள்களை கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. டிஸ்பர்ஷன் என்பது கலைத்தல், சிதறடித்தல் என்ற அடிப்படையை கொண்டது. தன்னுடைய சொந்த தாய் நிலத்திலிருந்து சிதறடிக்கப்படக்கூடிய, பிரிந்து வரக்கூடிய, அங்கிருந்து பரவி வேறு வேறு நாடுகளுக்கு தன்னுடைய வாழ்க்கைக்காக வரக்கூடிய மக்களை குறித்த ஒரு சொல்லாக டயஸ்போரா என்ற சொல் அமைந்திருக்கிறது. இது தொடக்கத்தில் யூதர் தாயகத்திலிருந்து வெளியேறி உலகெங்கும் சிதறி பரவிய நிகழ்வு என்று நம்முடைய தமிழ் அகராதிகள், ஆங்கில தமிழ் அகராதிகள் விளக்கப்படுத்துகின்றன. என்ன இருந்தாலும் உலகில் எந்த ஒரு மக்கள் தன்னுடைய தாய் நிலத்திலிருந்து பிரிந்து சென்றாலும் மிகுந்த வழிக்குள்ள செய்தியை 1921 முன் வாழ்ந்த நம்முடைய பாரதி இப்படி சொல்லுகிறான். தமிழ்ச்சாதி என்று தலைப்பிட்டு அவன் சொல்லக்கூடிய ஒரு வரியை கேளுங்கள். பெருந்தொலையுள்ள தம் நாட்டினை பிரிந்த நலிவினார் சாதலும் என்று சொல்கிறான். பெருந்தொலையுள்ள தம் நாட்டினை பிரிந்த நலிவினார் சாதலும். இதுவே டயஸ்போரா என்ற ஒரு சொல்லிற்கான ஒரு வழியை கொடுக்கக்கூடிய வரியாக நிற்கிறது. டயஸ்போரா புலம்பெயர்ந்த மக்களை குறிக்கக்கூடிய, புலப்பெயர்வை குறிக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் அது ஒரு வழி நிறைந்த சொல் என்பதை நினைவில் நிறுத்திக் கொள்வோம்.